ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது உடனே முறுமுறுப்பு, உடனே கத்தரை பார்த்து ஒரு வார்த்தை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா முறுமுறுப்பு எப்படி இருக்கும் தெரியுமா? என்னத்தை போங்க, சர்ச்சுக்கு போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. உன்னை சர்ச்சுக்கு ஆண்டவர் கூட்டு வந்தது நரகத்துல இருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வெளிப்பாடு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. இயேசுவே மெய்யான தேவன். யோசிச்சு பாருங்க, எத்தனை விஞ்ஞானிகளுக்கு இது கிடைக்கல, எத்தனை படிச்ச பிலாசபர்ஸ்க்கு கிடைக்கல, பெரிய பெரியதான பணக்காரனுக்கு கிடைக்கல, எவ்வளவு பெரிய டேலண்ட் உள்ளவனுக்கு கிடைக்கல. ஆனால் ஒண்ணுமில்லாத உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி அவர்தான் தேவனுடைய குமாரன். அவர் சொல்றாரு, நீர் உலகத்தில் வருகிறாக தேவனுடைய குமாரன். வேதம் சொல்லுது, பரலோகம் உனக்கு இதை வெளிப்படுத்தினது. பிதா ஒருத்தனுக்கு வெளிப்படுத்தாமல் அது வெளிப்பாடு வராது. அப்போ அந்த பிதா வெளிப்படுத்துற லிஸ்ட்ல நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்போ பரலோகத்தினுடையதான தெரிந்து கொள்ளப்படுதல் இருக்கிறோம். அதனாலதான் இயேசுவே தேவன்னே தெரிஞ்சுக்கிட்டோம், நம்மளை அழைச்சு கொண்டு வந்தாரு, இத்தனை வருஷம் நடத்தி இருக்கிறாரு. நடுவுல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை, வரக்கூடியதான ப்ராப்ளம், ஒரு சூழ்நிலை, கடிந்து போகிறது கடினமான சூழ்நிலை தான் கடந்து போறது. ஆனா என்ன சொல்றோம், உடனே ஒரு முறுமுறுப்பு வந்துருது வாழ்க்கையில. என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையானே தெரியல, என்னென்ன கேள்வி, என்னென்ன முறுமுறுப்பு. ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் இடரலடையாது இருக்கிறவன். உன்னை இதுவரைக்கும் ஜீவனோட பார்த்த ஆண்டவர் ஒரு சூழ்நிலைக்குள்ள நடத்துவார். அதான் இப்பவுமே வேதம் சொல்லுது, இடுக்கனான வாசல் வழிதான் பிரவேசிக்கணும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அப்படிதான் பைபிள் சொல்லுது.